வணக்கம், குருவே சரணம். இந்த பதிவு கொஞ்சம் கோவம் தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கோவம் தான் ஒரு பிள்ளைக்கு அறிவை தூண்டும். அதாவது இந்த பூமியில நம்ம வாழ்றோம் பாருங்க, இந்த மனித பிறப்பு எடுத்து இது எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நல்ல கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணணும், இந்த உடலுக்கு ஏனும் சுகத்தை, அதுக்கு தான் நம்ம வாழ்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாதுங்க, தவறான ஒரு புரிதல். நம்ம முட்டாளா இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு பொண்ணையாகட்டும் ஒரு பையனையாகட்டும் திருமணம் செய்து வைத்து கொண்டு கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறோம். இதுதான் உண்மை. ஒரு மனிதன் இந்த உடல் எடுத்து பிறப்பு எடுக்கிறது எதுக்குன்னா, ஞானத்தை அடைஞ்சே தீரணும். உன்னுள்ள இருக்கிற ஆன்மா தரிசனத்தை நீ பெற்று கொள்ளணும். இதுதான் உண்மை, இதுக்குள்ள இருக்கிற அனுபவம். நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்துட்டு யாராச்சும் ஆன்மீகத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப ரொம்ப கேள்வியா வருது. இது ஒரு 80 வயசுக்கு மேலதான் ஆன்மீகத்தை பத்தி சொல்லணும். சின்ன வயசுலயே சொல்றியே, உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னுட்டு நிறைய பேர் எனக்கு விமர்சனங்கள் அனுப்புறாங்க. அதாவது ஆன்மீகம்னா நம்ம என்ன நினைத்து கொண்டு இருக்கோம்? வீடு குடும்பம் இந்த குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு மாலை போட்டுட்டு மலையில போய் உட்காந்துக்கிறது இல்லை. தன்னை தானே அறிந்து கொண்டு வாழ்க்கையை இன்பமா வாழ்றதுதான் ஆன்மீகம். நம்ம எல்லாம் சில பேர் தவறாக அதை புரிந்து கொண்டு 80 வயசுக்கு மேல ஆன்மீகத்துல சொல்லுனா யாருமே சொல்ல முடியாது. 50 வயதே தாண்ட மாட்டாங்க இப்ப இருக்கிறவங்க, இறந்து போறாங்க. நல்லா சிந்திச்சு பார்த்து